எங்கள் வீட்டில் சண்டை நடக்கும், பயங்கரமாக சண்டை நடக்கும் எனக்கும் பொண்டாட்டிக்கும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அதிலே கட்டுப்பட்டு முடிச்சிருவா. இப்போது அருவாயை தூக்கிட்டு வரட்டுறான்னு வைங்களேன், என்ன நீ ஏன் சந்தோஷப்படு, அருவாயை தூக்கிட்டு வரட்டுறான்னு வைங்களேன், ஓடி வருவா, வரட்டுவா, ஓடுவேன், திரும்பி நிற்பேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், அருவாய் கிளப்பட்டுருவா. என்ன தெரியுமா சொல்லுவேன்? மன்னிச்சுக்கேன்னு சொல்லுவேன். இதை எல்லாரும் செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. அதை இத்தனை நாளா செய்யாமதான் இந்த வேதாளம் ஜங்கு ஜங்குன்னு குதிச்சிருக்கும் போல இருக்குது. நான் கேட்குறேன்யா, பொம்பளை கழுத்தில் இருக்கிறதுனால தாலியா தொங்கிட்டு இருக்குது. ஆம்பளை கழுத்தில் இருந்தா அது கழுத்தில் இருக்குமா? வரிசையா டாஸ்மார்க் கடையில் தொங்கு. அவன் கணக்கு போட்டு வச்சிருப்பேன், இது சுப்பன முதலியார் தாலி, இது ரங்கப்பகா வேண்ட தாலி, இது சோமசுந்தரம் தாலி. அதனாலதாயே கடவுளா பார்த்து சில பொறுப்புகளை பொம்பளை கிட்ட கொடுத்த. உண்மையே சத்தியமே சொல்றேன் ஐயா, உங்க பொண்டாட்டிக்கு பொறுமைக்கான நோபல் பரிசு கண்டிப்பா இந்த வருஷம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். தூத்துக்குடியில பிரச்சனைன்னு புறப்பட்டு நாமக்கலுக்கு வந்தா, நாமக்கல் நீ இப்படி ஒரு பிரச்சனையா வந்துட்டயா? ஆனா ஒரு அருமையான மனைவி வச்சு மேய்க்க முடியாம அவர் கஷ்டப்படுறாரு. தெரிஞ்சிட்டமையா, நான் தெரிஞ்சிட்டமையா ஐயா, அவங்க காலில் வந்து நான் தெரிஞ்சிட்டமையா, இனிமேல் என் மனைவியை பற்றி ஒண்ணுமே சொல்ல மாட்டோம்யா. தெரிஞ்சிட்டமையா, தெரிஞ்சிட்டமையா, இனிமேல் வர்ற மனைவியை நல்லா வச்சிருப்பையா. எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க ஐயா. ஒன்னான சாமி ஒதுங்கி நிக்குதாமா, பொடக்காளி சாமி புங்கிலியும் கேக்குதாமா, சாமியே நடந்து போகுதாமா, இந்த பூசாரிக்கு புல்லட்டு வேணுமாம் ஐயா.